ஹாய் நம்பையிலே, வெல்கம் டு புக்கிட் பிந்தாங். நாம இப்போ மலேசியாவில் கோலாலம்பூர்ல இருக்கிற புக்கிட் பிந்தாங் அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். ஸோ இந்த இடம் மிக முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, நாளைக்கு லவ்வர்ஸ் டே. அதுக்காக இங்கே செம்ம கூட்டம், செம்ம டெக்கரேஷன். அதே போல் அடுத்து சைனீஸ் நியூ இயர்லாம் வருது. அதனால இங்கே அப்படியே இந்த ரோடே பார்த்தீங்கன்னா அப்படியே பல இருக்கு. இப்போ நைட்டு நம்ம நிற்கிற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி. ஆனால் லைட்டிங்கில் எப்படி இருக்குன்னு பாருங்க, வெளிச்சமாக இருக்கா? ஓகே, வாங்க இந்த இடத்த வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். டூரிஸ்ட் வர்ற மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், வாங்க போகலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம பவுலியன் மால் அந்த இடத்துல நிற்கிறோம். ஸோ இந்த பவுலியன் மாலில் இருந்து ஜாலான் அலூர் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியா அது வரைக்கும் நம்ம போய் சுற்றி பார்க்க போகிறோம். நடந்தே சுற்றி பார்க்க போகிறோம். மலேசியா சுற்றுலா வர்ற மக்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு இடம் இந்த புக்கிட் பிந்தாங். நம்ம சேனல் ஆரம்பித்து 3 வருஷம் ஆச்சு. முதல்ல ஒரு வருஷத்துக்கு டோட்டலாக மலேசியா டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே நம்ம சுற்றி காமிச்சிருப்போம். இப்போ மறுபடியும் இந்த வருடம் நம்ம ரிப்பீட் எல்லா கண்டென்ட்டும் என்னென்னலாம் டூரிஸ்ட் பிளேஸ் எடுத்தோமோ அது எல்லாமே திரும்ப நம்ம எடுத்து நம்ம சேனலில் போட போகிறோம். சுற்றுலா வர மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மலேசியா சுற்றுலா வரணும் அப்படின்னா நம்ம ஏஐபி ஹாலிடேஸை கான்டாக்ட் பண்ணுங்க. சூப்பரான பேக்கேஜில் நல்லா அழகாக சுற்றி பார்க்கலாம். அதே போல் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது, விசா எடுத்து கொடுக்கறது, கார் புக் பண்ணி கொடுக்கறது, இப்படி எல்லா சர்வீஸும் பண்ணுறாங்க ஏஐபி ஹாலிடேஸ். கீழே நம்பர் இருக்கு. சுற்றுலா போகணும் அப்படின்னா ஏஐபி ஹாலிடேஸை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இதுதான் வந்து புக்கிட் பிந்தாங் பவிலியன் ஷாப்பிங் மால். ஸோ இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாப்பிங் மால் சொல்லலாம். ஸோ உள்ளுக்குள்ளே எல்லா பிராண்டுமே இருக்குது. இப்போ இந்த சிக்னல் கடந்து தான் நீங்கள் போகணும். இந்த சிக்னல்லே பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக கிராஸ் ஆகிட்டு இருப்பாங்க. பாருங்க லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பராக இருக்கா? இந்த ஏரியாவே அப்படியே லைட்டிங்கில் வந்து பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க. பொதுவாக வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் ரொம்ப பிஸியாக இருக்கும். உலகத்துல இருந்து எல்லா மக்களுமே இங்கே சுற்றுலா வருவாங்க. புக்கிட் பிந்தாங் நைட் லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, சைனீஸ் நியூ இயர் வருது. அதனால லைட் டெக்கரேஷன் பாருங்க எப்படி அழகா இருக்குன்னு. பொதுவாக மலேசியாவில் நடக்கிற ஒவ்வொரு விசேஷத்துக்கும் இந்த புக்கிட் பிந்தாங் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். நல்லா அழகா வந்து அப்படியே சீரியல் லைட்ல செம்மையா வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. கண்டிப்பா மலேசியா வர்ற மக்கள் கேஎல்சிசிக்கு அப்புறம் பார்க்கக்கூடிய ஒரு இடம் இந்த புக்கிட் பிந்தாங். டூரிசம் மலேசியா 2026 இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா மலேசியா சுற்றுலாவை வந்து மலேசியா கவர்மெண்ட் மேம்படுத்துறாங்க. ஸோ அதற்காகவே நம்ம நிறைய வீடியோ பண்ண போகிறோம். அடுத்தடுத்து மலேசியாவில் உள்ள சுற்றுலா தலங்கள் எல்லாமே நம்ம வீடியோ எடுத்து போட போகிறோம். பொதுவாக புக்கிட் பிந்தாங்க நீங்கள் சுற்றி பார்க்க வர்றீங்க அப்படின்னா பகல்லையும் பார்க்கலாம், நைட்லையும் பார்க்கலாம். 2 டைமுமே பிஸியாக இருக்கும். காலையில் வந்தாலும் பிஸியாக இருக்கும், மாலை நேரத்திலும் பிஸியாக இருக்கும், நைட் நேரத்திலும் பிஸியாக இருக்கும். பொதுவாக நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 12 அல்லது 2 மணிக்கு கூட்டம் குறைஞ்சிரும். நீங்கள் இந்த மாலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா பவுலியன் மால் வழியாக நீங்கள் வெளியில் வந்துடலாம். கீழே வந்து அண்டர் கிரவுண்டு பாதையும் இருக்கு. இந்த பவுலியன் மால்ல மேலே போனீங்கன்னா நிறைய சாப்பாடு கடைகளும் இருக்கு. அதே போல ஆபீஸும் இருக்கு, ரூம் வசதியும் இருக்கு. ஓகே, வாங்க இப்போ நம்ம ரோட கிராஸ் பண்ணி ஆப்போசிட்ல இருக்கிற இந்த பவுலியன் மால்குள்ள போயிட்டு உங்களுக்கு என்ட்ரி பண்ணி நான் காமிக்கிறேன். குறிப்பா வந்து போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே, நம்ம இந்த சிக்னல் வந்து இப்போ நம்ம தாண்டி வந்தாச்சு. பாருங்க ரொம்ப பிஸியான ஒரு இடம். யாரோ விஐபி போகிறாங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இந்த பாருங்கள், இங்கே வந்து அழகாக வந்து ஒரு வாட்டர் ஃபவுண்டன் இருக்குது. இங்கே வந்து நீட்டாக நீங்கள் வந்து நின்று அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக இருக்கா? நல்லா அருமையாக இருக்கும். நிறையா மக்கள் இங்கே வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அப்படியே மாலுக்குள்ளே போவோம். ஸோ நம்மளுடைய வீடியோ குவாலிட்டி, நம்மளுடைய ஆடியோ குவாலிட்டி இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்த அப்படியே பார்க்க சூப்பராக இருக்குங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போவோம். இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த டிஜே கேமரா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேக்கிங்லாம் எப்படி இருக்குது, நம்ம நடந்து போகும்போது அது ரொம்ப ஆட்டமாக இருக்கா இல்லை கரெக்டாக இருக்கா, வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு சுமூத்தாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் வீடியோ பார்க்குற மக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் மலேசியாவில் சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே நம்ம வீடியோ பண்ண போகிறோம். மலேசியாவில் தமிழில் அதிகமான வீடியோ போட்ட சேனல் நம்ம சேனல் தான். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒட்டுமொத்த மலேசியாவையும் நீங்கள் சுற்றி பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம பவிலியன் மால் அது உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகி வந்திருக்கோம். பாருங்க அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கா? ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியோடு வர்றீங்க அப்படின்னா நல்லா அழகாக பார்த்து ரசிக்கலாம். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பாருங்க, வாங்க அப்படியே நான் கிட்டக்க போய் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா அழகா வந்து அப்படியே பூச்செடியிலேயே நல்லா செஞ்சிருக்காங்க பாருங்க. ஃபுல்லா வந்து அந்த சைனீஸ் நியூ இயருக்காக நிறைய ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்க எந்த பக்கம் நின்றாலும் போட்டோ அழகா இருக்கும், அந்த அளவுக்கு சூப்பரா ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. கண்டிப்பா வந்து நீங்க ஃபேமிலியோட குழந்தைகளோட வரும்போது எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாவ் சூப்பராக இருக்குங்க. நல்லா நிறைய பாட்டு போட்டு சவுண்டு கேட்குது. அதனால் வந்து நம்ம ரொம்ப நேரம் இங்கே எடுக்க முடியாது, ஏன்னா காப்பிரைட் ஆயிரும்.
வாங்க அப்படியே நான் லைட்டாக காமிக்கிறேன். அடாடாடாடா நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள். ஒவ்வொரு பண்டிகைக்கும் இந்த இடத்துல வந்து அந்த பண்டிகையை முன்னிட்டு ஒரு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இது ஃபுல்லாமே வந்து சீன நியூ இயர், சீன புது வட்டத்துக்கு. கையில் வச்சுருந்தா கொஞ்சம் மெதுவாக பேசலாம், இங்கே கீழே மாட்டியிருந்தோம்னா கொஞ்சம் ரொம்ப கத்தி பேச வேண்டியது, ஏன்னா சவுண்ட் அதிகமாக இருக்குல்ல அதனால். பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாமே. அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் வாங்க. நிறையா மக்கள் வந்து நின்று நிறையா ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு க்ரௌட் நிற்கிது. ஓகே, இந்த ஆர்ச் நல்லா இருக்குது. அப்படியே பாருங்கள் போயிட்டு வருவோம் வாங்க. சூப்பராக இருக்கா? வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அருமையாக இருக்குது, நல்லா அழகாக லைட்டிங்கில் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து நம்ம மால்குள்ளே பார்க்குறோம். மாலை விட்டு நம்ம வெளியில் போகும்போது இன்னும் பார்க்கக்கூடிய இடங்கள் நிறையா இருக்குது. வாங்க வரிசையாக பார்ப்போம். Baby. Hi. ஓகே, இப்போ நம்ம மாலை விட்டு வெளியில் போகலாம். வெளியில் போயிட்டு சுற்றி பார்க்கலாம் வாங்க. ஓகே நண்பர்களே வாங்க, இப்போ நம்ம அப்படியே வெளியில் வந்தாச்சு. அப்படியே வாங்க வெளியில் போவோம், நடந்து போவோம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம 2 கிலோமீட்டர் தூரத்தை நம்ம அப்படியே வந்து நடந்து போய் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள் நல்லா அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது. நிறைய டூரிஸ்ட் வந்திருக்காங்க. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களை வந்து நிறைய டெவலப் பண்ணி மலேசியா கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ சுற்றி பார்க்க வர்ற மக்களுக்கு இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த தெருவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பக்கமே நடந்து போய் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் போகலாம், ரைட் சைடும் போகலாம். ரெண்டுமே நடந்து போய் சுற்றி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா அப்படியே வந்து நம்ம யூடர்ன் பண்ணிட்டு நம்ம வர போகிறோம். ஸோ உதாரணத்துக்கு இந்த பாருங்கள் எலைட் என்ட்ரன்ஸ்ன்னு இருக்குது இந்த பவிலியன் மால். ஸோ இதில் வந்து நம்ம இந்த சைடு அப்படியே ரைட் சைடே போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வரும்போது லெஃப்ட் சைடு வருவோம். அப்போ தான் நீங்கள் எல்லா காட்சிகளையும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். வாங்க பார்த்துங்க, நம்ம இது வழியாக நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். அப்படியே நடந்து போனோம்னா 2 பக்கமும் கடைகள் இருக்கும். அதை விட முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே இங்கே நம்ம பார்க்கலாமா. ஸோ அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே நடக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ரைட் சைடு நடந்து போயிட்டு இருக்கோம். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த சைடு லெஃப்ட் சைடெலாம் இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை நம்ம திரும்ப வந்து அப்படியே யூட்டர்ன் பண்ணி வரும்போது பார்ப்போம், ரொம்ப அழகாக இருக்கும். நைட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக இருக்கா. அப்படியே நைட்டு மாதிரியே தெரியாது உங்களுக்கு. நைட்டு ஒரு 12 மணி வரைக்கும் இப்படி தான் ஜெயின்னு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ரைட் சைடு பிளாட்பாரத்தில் நடந்து போகும்போது இந்த சைடு அரபு சாப்பாடுகள் நிறையா இருக்கும். அரபிக் ரெஸ்டாரண்ட் வந்து நிறையா இருக்கும். ஓகே, நீங்கள் அந்த சவர்மா பர்கர் இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த சைடு நிறையா கடைகள் இருக்கும். மக்கள் கியூவில் நிற்கிறாங்க பாருங்கள். ஸோ நிறைய வந்து அரபு மக்கள் நிறைய டூரிஸ்ட் வருவாங்க இந்த இடத்துக்கு. ஸோ அவங்களுக்காகவே நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது இந்த பக்கம். அதே போல் பிளாட்பாரத்துலேயும் நிறைய கடைகள் இருக்குது. உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் அப்படியே அழகாக நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு தண்ணி ஏதாவது தாகம் எடுக்குது, வாட்டர் பாட்டில் வாங்கணும் குடிக்கிறதுக்கு அப்படின்னா அந்த பாருங்கள் இந்த மை நீஸ்ன்னு இருக்குல்ல, இந்த கடைக்குள்ள போனீங்கன்னா வாட்டர் பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் அதுவும் வாங்கிக்கலாம். பசிக்குது நம்ம இந்தியா சாப்பாடுலாம் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா இங்கே வந்து ஹமீதியான்னு இருக்குது பாருங்கள், ஹமீதியா நசிகண்டார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பினாங் ஸ்டைலில் உள்ள சாப்பாடு. இங்கே வந்து சாப்பிட்டீங்கன்னா நம்ம அப்படியே ராமநாதபுரம் சித்தார் கோட்டை சாப்பாடு மாதிரியே இருக்கும். ஸோ ஹமீதியா இங்கே வந்து சாப்பிடுங்க. நீங்கள் நடந்து போகும்போது இப்படி தான் நடக்க முடியும். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நீங்கள் வச்சு போக முடியும். இந்த சைடு ஃபுல்லாக எல்லாமே வந்து அந்த அரபு சாப்பாடு கடைகள் நிறையா இருக்குது பாருங்கள். அதே போல் கூட்டத்தை பாருங்கள் மக்களே, நல்லா வெறும் தலையாக தான் தெரியுது, எட்டி தான் பார்க்கணும். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த கூட்டம் வந்து நிற்கிறது எதுக்குன்னா இந்த டமாஸ்கஸ் அப்படின்னு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட், பெரிய வந்து பர்கர் சவர்மா இதெல்லாம் கிடைக்கும். அந்த சாப்பாட்டுக்கு எவ்வளோ கூட்டம் மட்டும் பாருங்க. வாங்க இந்த பில்டிங்கை மட்டும் பாருங்கள், மேலே ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்லாம். பார்சல் வாங்கிட்டு போகிறாலும் இங்கே முன்னாடி நின்று நீங்கள் பார்சல் வாங்கிட்டு போகலாம். ஆனால் இந்த சாப்பாட்டுக்கு மக்கள் கூட்டம் பாருங்கள். குறிப்பாக வந்து மலேசியா மக்கள் வந்து நிறையா விரும்பி சாப்பிட்றாங்க. எவ்வளோ கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக வரிசையாக லைனில் நிற்கிறாங்க பாருங்க. எல்லாம் அந்த கடையில் சாப்பிட்றது தான். நீங்கள் மேலே போய் டைனிங்கில் உட்காரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்கள் நிற்கணும். அந்த அளவுக்கு இங்கே கூட்டமாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நடந்து அப்படியே இந்த சிக்னல் கிட்ட வந்தாச்சு. இந்த சிக்னல் வந்து மலேசியாவிலேயே மிகப்பெரிய வந்து ஒரு அதிகமான மக்கள் கிராஸ் ஆகக்கூடிய ஒரு சிக்னல் ஓப்பன் ஆன பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஈசல் போல மக்கள் போவாங்க. நான் அந்த காட்சியை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ரோடை கிராஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு ஒரு சிக்னல் மட்டும் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த ரோடை வந்து கிராஸ் பண்ணி நம்ம திரும்ப வந்து என்ன செய்யறோம்னா நம்ம வந்த ரோட்லேயே திரும்ப அந்த பகுதிக்கு போகிறோம்.
அந்த பிளாட்பாத்தில் போயிட்டு நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அந்த பக்கம் தான் இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து சீன புத்தாண்டை முன்னிட்டு இந்த டெக்கரேஷன். ஹாய் ஹாய் ஹாய். ஓகே ஓகே, இந்த லாட்டன் இருக்கு இல்லையா, இந்த லாட்டன், இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இங்கே இருந்து அப்படியே நிறைய மக்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிடுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து அப்படியே பார்க்கறதுக்கு வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் மேலே வந்து ட்ரெயின் போகும், அந்த ட்ரெயினோட சேர்த்து அப்படியே ஃபோட்டோ எடுப்பாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ பிஸியாக இருக்குன்னு. வாவ், பாருங்கள், செம்ம கூட்டமாக இருக்கா. கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த கூட்டத்தை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த ஹெச்எம் இருக்கு பாருங்க, இந்த ஹெச்எம் இங்கே இருந்து நம்ம அப்படியே திரும்ப வந்து மறுபடியும் அந்த பவிலியன் மால் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலில் முதல் 1 வருஷத்தில் டோட்டல் மலேசியாவே டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே வீடியோ எடுத்து போட்டோம். ஆனால் திரும்ப அந்த பழைய வீடியோ இப்போ புதுசாக வர்ற மக்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் ரிப்பீட் அந்த 1 வருஷம் என்ன வீடியோலாம் பண்ணமோ அதே மாதிரி வீடியோ திரும்ப நம்ம பண்ண போகிறோம். எல்லா சுற்றுலா தலங்களும் நம்ம காமிக்க போகிறோம். ஓகே, இங்கே இந்த லோட்டன் இருக்குது பாருங்கள். இந்த இடம்னா வந்து ரொம்ப வந்து ஒரு பிஸியான ஒரு இடம். இங்கே நீங்கள் பாருங்கள், நீங்கள் நடந்து போக முடியாது, ஊர்ந்து தான் போக முடியும். பாருங்க, செம்ம கூட்டமாக இருக்கா. அதிகமான டூரிஸ்ட் வருவாங்க. அதே போல் மலேசியா மக்களும் இங்கே வருவாங்க. பொதுவாக வந்து வெள்ளி சனி ஞாயிறு இங்கே உள்ள மக்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு நியூயார்க் சொல்லலாம், மலேசியாவின் ஒரு நியூயார்க் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து இளைஞர்கள் வந்து அதிகமாக இந்த இடத்த ரொம்ப விரும்புவாங்க. இந்த பாதையில் நீங்கள் போகும்போது 2 பக்கத்துமே சாப்பாடு கடைகள் நிறையா இருக்கும், ஐஸ்கிரீம் கடைகள் நிறையா இருக்கும். அதே போல் சவர்மா, இங்கேயும் வந்து சவர்மா வந்து நிறையா கிடைக்கும். அதே போல் இங்கே மணி சேஞ்ச் இருக்குது, தேவைப்பட்டால் இங்கே கூட பணம் மாற்றிக்கோங்க. இங்கே ஒரு 7-Eleven இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எதுவும் தண்ணி வேணும் அப்படின்னா இங்கே குடிச்சுக்கலாம். பொதுவாக இந்த ஏரியாவில் நீங்கள் நடந்து போகும்போதே சாப்பாடு விதவிதமாக இருக்கும். எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்க்குறதுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து இந்த இடத்துலையே வந்து இங்கே உள்ள சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டு வீடியோ போட்டிருப்போம், அதுவும் கூட பாருங்கள். நீங்கள் ஒரு வேளை அர்ஜென்ட்டாக மலேசியா வர்றீங்க, அங்கே உள்ள டூரிஸ்ட் பிளேஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் பிளேலிஸ்ட் இருக்குது, நான் அதை கொடுக்குறேன். நீங்கள் அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஐடியா கிடைக்கும். இல்லை நீங்கள் வந்து ஒரு குரூப் டூராக வர்றீங்க, உங்களுக்கு வந்து மலேசியாவை சுற்றி பார்க்குறது தெரியாது, கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஏஐபி ஹாலிடேஸ் இருக்குது. ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அழகாக வந்து எல்லா இடங்களையும் சூப்பராக சுற்றி காமிப்பாங்க. நல்ல அழகான பேக்கேஜில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேக்கேஜில் நீங்கள் வந்து சுற்றி பார்த்துக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து சவர்மா. நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே வந்து சாப்பிட்ருக்கோம். இந்த இடத்துல 2 பக்கமும் சுற்றி ஷாப்பிங், அதாவது நீங்கள் ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். நிறையா கடைகள், முன்னணி பிராண்டுகள் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே கொஞ்சம் கூட்டமாக இருக்கா. இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடை, அந்த துருக்கி ஐஸ்கிரீம் சொல்லுவோம்ல, இந்த மாதிரி ஐஸ்கிரீம், அரபு ஐஸ்கிரீம் கடை. ஓகே, இப்போ நம்ம வந்து திரும்ப நம்ம பவிலியன் மால்கிட்டே நம்ம வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு மால் இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இதுக்குள்ளே போனாலும் நிறைய கடைகள், துணி கடைகள் நிறையா இருக்கும். ஸோ இது ஒரு மால் தான், அப்படியே வாங்க. ஸோ இது வந்து அப்படியே லாக் பண்ணிட்டாங்க இப்போ. ஓகே, கரெக்டாக வந்து 10 மணிக்கு மேலே லாக் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து சுற்றி பார்க்குறதுல நம்மளை மாதிரி பசங்களுக்கு என்ன ஒரு ஜாலினா, நல்லா நிறைய மக்கள் இருக்காங்க. அதனால் நல்லா அப்படியே வேடிக்கை பார்க்கலாம். பாருங்கள், உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் இந்த இடத்துக்கு சுற்றுலா வர்றதுனால ஒவ்வொரு மக்களையும் நம்ம பார்த்து பொது அறிவை வளர்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து திரும்ப பவிலியன் கிட்ட வந்தாச்சு பாருங்கள். ஓகே, பவிலியன் திரும்ப வந்தாச்சா? ஓகே, இப்போ நம்ம திரும்ப என்ன செய்யறோம்னா, நம்ம அந்த சிக்னல்லேருந்து அப்படியே நடந்து ஜாலான் அலூர் அங்கே போகிறோம். ஃபுல்லாக சாப்பாடு கடை தான். ஓகே, இப்போ நம்ம திரும்ப அந்த சிக்னல் கிட்ட வந்தாச்சு. இந்த சிக்னல் போட்டோன்னா அப்படியே கிராஸ் ஆகி நம்ம ஜாலான் அலூர் ஸ்ட்ரீட் மார்க்கெட் போகலாம். அதான் பாருங்க, மக்கள்லாம் போகிறாங்க பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ மக்கள் பாருங்க. வெல்கம் டு புக்கிட் பிந்தாங். ஓகே, மேலே ட்ரெயின் போகுது பாருங்க. ஸோ இந்த இடம் மிக முக்கியமான இடம். இப்போ நம்ம இதை கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ரைட் சைடு போங்க. லெஃப்ட் சைடு வந்து ஒன்றும் இருக்காது பார்க்குறதுக்கு. லெஃப்ட் சைடு போங்க. இந்த பாருங்க, இங்கே வந்து ஒரு மேட்டை இருக்கும். இந்த பாதையிலே அப்படியே ரைட் சைடே போனீங்க அப்படின்னா நிறையா கடைகள்லாம் இருக்கும். அப்படியே பார்த்துட்டு ஜாலியாக போகலாம். அதே போல் வந்து எல்லா நாளுமே வந்து இந்த இடம் ரொம்ப பிஸியாக இருக்கும். அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகலான்னு வச்சுங்க. அதே போல் ரோட் சைடு வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நிறைய கடைகள் இருக்கும். இதை பாருங்கள், நல்லா ஒரு பூச்செடியாக இருக்கா லவ்வர்ஸ் டேக்கு. அதே போல் இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சவர்மா கடைகள் நிறையா இருக்கும். ஐஸ்கிரீம் கடைகள், ஷாப்பிங், ஒரே மக்கள் கூட்டமாக இருக்குங்க. எல்லாம் எட்டி பார்க்க வேண்டியதாக இருக்குது. பொதுவாக வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே பிஸியாக இருக்கும். வெள்ளி சனி ஞாயிறு ரொம்ப கூட்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் நம்ம ஏஐபி ஹாலிடேஸ்லாம் வர்றீங்க அப்படின்னா
இங்கே வந்து உங்களை ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு நல்லா அழகாக சுற்றி பார்த்துட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க. நீங்கள் அந்த சைடு பார்க்குறீங்களா, அதெல்லாம் வந்து ட்ரெயின், கீழே அண்டர் கிரவுண்டில் ட்ரெயின் ஓடும். அக்கா, உங்களை டிக்டாக்ல பார்த்துருக்கேன். நிறைய பார்த்துருக்கீங்க. ஓகே நண்பர்களே, இந்த இடம் ரொம்ப பிஸியாக இருக்குது, ரொம்ப சவுண்டாக இருக்குது. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேச முடியல. மைக்கை வந்து வாய்க்கிட்ட வச்சு தான் பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து ஜாலான் அலூர் அந்த ஏரியா கிட்ட வந்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஜாலான் அலூர் அந்த ஏரியா கிட்ட வரப்போகிறோம். இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இதான் வந்து ஜாலான் அலூர். ஃபுல்லாக லைட்டிங்காக இருக்கா. நம்ம அது உள்ளுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஏரியா, இந்த சைடு வந்து போய் பார்ப்போம் வாங்க. இந்த சைடு வந்து ஃபுல்லாக போனீங்கன்னா ஃபுல்லாக மசாஜ் அந்த மாதிரி கடைகள் நிறையா இருக்கும். காலுக்கு மசாஜ் பண்ணுறது அந்த மாதிரி. வாங்க அதை போய் பார்ப்போம். ஸோ அப்படியே இந்த தெருவை வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோம். இந்த ஏரியாவில் அதிகபட்சமாக சீனர்களுடைய சாப்பாட்டு கடைகள் நிறையா இருக்குது. அதே போல் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு எல்லாமே மசாஜ் தான். ஃபுல்லாக வந்து கால் மசாஜ், ஃபுல் பாடி மசாஜ், அந்த மாதிரி மசாஜ் ஏரியா. நீங்கள் அந்த ஜாலான் அலூர் அந்த சைடு போகிறீங்க இல்லையா, இங்கேருந்து நீங்கள் போகிறதுக்கு அப்படியே ரைட் சைடு வந்து வரணும். நீங்கள் இந்த ரெண்டு பக்கமும் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நீங்கள் இப்போ இந்த லெஃப்ட் சைடு பார்க்குற கடைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் கடைகள் தான். ஸோ வந்து டிராஃபிக் ஜாமாக இருக்குது பாருங்கள். அந்த சைடு ஃபுல்லாக சரியான டிராஃபிக் ஜாம். அந்த சைடு ஃபுல்லாக பொதுவாக வந்து வெள்ளி சனி ஞாயிறு வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் பாருங்கள். ஃபுல்லாக வந்து ஒரே ஜாமாக இருக்குது பாருங்கள். அந்த சைடு ஃபுல்லாக நீங்கள் போனீங்கன்னா அப்படியே நேராக போனீங்கன்னா ஃபுல்லாக பாரு. புக்கெட் பிந்தாங்களுடைய இன்னொரு பகுதி இந்த இடம். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் சுற்றுலா பகுதி அப்படின்னா, இது வந்து ஃபுல்லாக வந்து என்ஜாய்மெண்ட் பகுதி. நம்ம இந்த ஏரியாவை வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாலான் அலூர் போவோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நைட் டயத்தில் இந்த ஏரியா வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். மற்றபடி பகலில் வந்து இந்த சைடு வந்து ஒன்றும் இருக்காது. ஆமாம், இந்த இடம் தான். இந்த இடம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாட்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கார் இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்க்குற இந்த செக்ஷன் ஃபுல்லாக வந்து எல்லா மது பிரியர்களுக்கு உண்டான செக்ஷன். சைடு ஃபுல்லாக வந்து எல்லா பாரு, பப்பு அந்த மாதிரி. ஓகே, இந்த இடமே பாருங்க, அப்படியே கலர்ஃபுல்லாக தெரியுதா உங்களுக்கு. ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பப்பு, பாரு, பப்பு அந்த மாதிரி. ஒரே சவுண்டாக இருக்கும், அதிகமாக மியூசிக்காக இருக்கும். நம்ம வந்து பேச முடியாது. இந்த சைடு நீங்கள் வந்து அழகாக வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம். ஆமாம், இதை பாருங்க, அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும் ஏரியாவே. ஸோ நைட்டில் இது நல்லா தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஜாலான் அலூர் அந்த தெருவுக்குள்ளே போகலாமா? வாங்க. ஜாலான் அலூர் ஸ்ட்ரீட் ஃபுட் மார்க்கெட் ஏரியா போகிறோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே ஓகே. நண்பர்களே, இந்த ஜாலான் அலூர் என்பது ஃபுல்லாக வந்து சாப்பாட்டு கடைகள் இருக்கும். ரெண்டு பக்கமும் ஹலால் சாப்பாடு, நான் ஹலால் சாப்பாடு எல்லாமே இருக்குது. அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா சீனர்களுடைய உணவுகள் அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த பல வகைகள் உணவுகள் நிறையா இருக்கும். நீங்கள் வந்து ஒரு புதுமையான உணவுகள்லாம் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அல்லது வேடிக்கை பார்க்கவே வரலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், லைட்டிங்லாம் போட்டு. இந்த இடத்துக்கு வந்தாலுமே வந்து நம்ம இங்கே வந்து டூரிஸ்ட் வந்து அதிகமாக வரக்கூடிய இடங்கள். பாருங்கள், இங்கே கூட்டம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா மக்கள் கூட்டம் நிறையா இருக்கா. அப்படியே இங்கேருந்து 1 கிலோமீட்டர் இருக்கும் இது தூரம். அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. இங்கே சாப்பாடு எல்லாமே விதவிதமான சாப்பாடு இருக்குது. இந்த லெஃப்ட் சைடு இருக்குல்ல, இது ஃபுல்லாக வந்து சீனர்களுடைய கடைகள் வந்து நிறையா இருக்குது. நல்லா இருக்கீங்களா?
சரி 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 பாருங்க சாப்பிடுங்க பாருங்க நல்லா சூப்பராக இருக்குங்க. அதே போல் நல்லா கலர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸுகள் நிறையா கிடைக்கும். ஓ இந்த கடை பேர் பாருங்க சிக்கன் விங்ஸ்ன்னு சொல்லிட்டு புதுசாக ஃபுல்லாக சிக்கன் விங்ஸ் மட்டுமே வச்சுருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க எல்லாம் அழகாக சூப்பராக வந்து நல்லா சுட்டு கொடுக்குறாப்புல. இறால் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஜாலான் அலூர் வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி விதவிதமான சாப்பாடு நம்ம சாப்பிடலாம். வாங்க அப்படியே போவோம். இன்னும் நிறைய சாப்பாடுலாம் இருக்கு. இந்த இதெல்லாம் வந்து கிரில் சீ ஃபுட். இந்த சீ ஃபுட் எல்லாமே வந்து அப்படியே கிரில் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து சீன உணவுகள். அடுத்து பாருங்க இது ஃபுல்லாக வந்து நண்டு. ஓகே நம்பையில வாங்க அப்படியே போவோம். இப்போதான் வந்து ஒரு 10% நடந்து வந்திருக்கோம். இங்கே பகலில் வந்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்து வண்டிலாம் போகும். ஆனால் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வண்டி போக முடியாது. பாருங்க நண்பையிலே அப்படியே 2 பக்கமும் சாப்பாடு கடைகள் நல்லா கலண்டு இருக்குங்க. மினுமினுப்பா இருக்கு ஏரியாவே. இந்த மாதிரி அரபு பேர் போட்டு இப்போ இந்த மாதிரி கடைகள்லாம் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு. சொல்லப்போனால் உண்மையிலேயே சொல்லப்போனால் 1 வருஷம் ஆச்சு இந்த பக்கம் வந்து. டோக்கோயாக்கி இதான் வந்து ஸ்டிக்கி ரைஸ். இதெல்லாம் தாய்லாந்தில் போய் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. அதே போல் இருப்பாங்க கப்பு 5 வெள்ளி ஃபுல்லாக பழத்தை வெட்டி வச்சுருக்காங்க. அப்படியே எல்லாம் மிக்சடு ஃப்ரூட் நல்லா விதவிதமான உணவுகள். கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து 1 வருஷம் ஆச்சு. திரும்ப ஒரு நாள் சாப்பிட்டு வீடியோ போடுவோம். யாருக்கு சாப்பாடு வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இது பாருங்க மலேசியா ஃபேவரட் டோரியன். இது பாருங்க பானிபூரி இப்போ எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா சில கடைகள் வந்து சீன கடைகள், சில கடைகள் வந்து இங்கே உள்ள மலாய மக்களுடைய கடைகள், தாய்லாந்து சாப்பாடு, அந்த மாதிரி எல்லாம் மிக்ஸில் இருக்கு. ஓகே நண்பர்களே நம்ம அப்படியே நடந்து கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இதுக்குள்ளேயும் கார் வருது பார்த்துங்க. இந்த டைம் ஆச்சரியமா இருக்கு. பழங்கள்லாம் எப்படி அழகா வெட்டி வச்சிருக்காங்க பாருங்க. அப்படியே நீங்க கேட்டீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே ஜூஸா போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம இந்த சைடு அப்படியே போயிட்டு லெஃப்ட்ல போனோம் அப்படின்னா நம்ம வந்த பாதையை நம்ம அடைஞ்சிடலாம். ஓகே நம்ம ஜாலாநல்லூர்ல இருந்து இந்த சைடு வந்தோம்னா இது ஃபுல்லாமே வந்து மெயின் ரோடு. நம்ம வந்த பாதை தான் இது. அப்படியே அழகா சீரியல் லைட்லாம் போட்டு நல்லா அழகுபடுத்தி வச்சிருக்காங்க. இதையும் நீங்க பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகலாம். பாருங்க நல்லா சீரியல் லைட்லாம் நல்லா சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா. நீங்க எல்லா பக்கமும் வந்து நீங்க நடந்து சுத்தி பார்த்துட்டு அப்படியே போகலாம். அவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க. இந்த சைடு நிறைய கடைகள் இருக்கு. எதுவும் தாகம் எடுத்துச்சுன்னா அப்படியே வாட்டர் பாட்டில் வாங்கிக்கோங்க. ஆனால் சுற்றி மத்தி உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. எல்லா பக்கமும் வந்து சாப்பாடு கடைகள் இருக்கும். இந்த இங்கெல்லாம் பாருங்க இந்தியன் எம்பேர் அப்படின்னு ஒரு கடை இருக்கு பாருங்க, ரெஸ்டாரண்ட். ஓகே இந்த சைடு அப்படியே நம்ம நடந்து வந்தோம்னா மீ தாரிக் அப்படின்னு சொல்லி ஒரு கடை. இந்த பாருங்க மீ தாரிக் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கடை. இந்த டேபிள் 2 சைடும் போட்டிருக்காங்க. ரோட்லேயே உட்காந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சப்பர் பாய் வீடியோ போட்டிங்க. சரி ரைட் ஓகே என்ஜாய். ஓகே நம்ம வீடியோவுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு மக்களே. இப்போ நம்ம எடுத்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கா, ஏதாவது குறை இருக்கா, ஆடியோ குவாலிட்டிலாம் எப்படி இருக்கு? ஏன்னா நைட் டயத்தில் நம்ம இவ்வளோ தூரம் வீடியோ எடுத்ததில்லை. நம்ம டிஜே கேமரால எடுத்துருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ணா எப்படி இருக்கீங்க? ஆமா ஓகேண்ணா நல்லா. ஆமா ஓகேண்ணா. ஏரியாவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். புக்கெட் பிந்தாங் வந்து ஃபுல்லாக நம்ம நைட்டு வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். இதே போல் இன்னும் மலேசியாவில் டூரிஸ்ட் பிளேஸ் நிறையா இருக்குது. அதாவது நம்ம சேனல் ஆரம்பித்து முதல் வருஷம் மலேசியாவில் உள்ள எல்லா டூரிஸ்ட் பிளேஸும் வீடியோ எடுத்து நம்ம போட்டாச்சு, ஆல்ரெடி முடிச்சாச்சு. அதனால் நம்ம அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் அந்த பக்கம் நம்ம போகலை. இப்போ மறுபடியும் வந்து என்ன செய்வோம்னா இப்போ 2026 மலேசியா வந்து அந்த சுற்றுலா வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க ரொம்ப. ஸோ நாமளும் சேர்ந்து ப்ரொமோட் பண்ணுவோம். அடுத்து டிஷர்ட்லாம் அடிக்க கொடுத்துருக்கேன். விசிட் மலேசியா டிஷர்ட்லாம் அடிக்க கொடுத்துருக்கு. அதை போட்டுக்கிட்டு இனிமே நம்ம பழைய மாதிரி லோகோவோட சுத்த போறோம். நீங்க எந்த இடத்தெல்லாம் பார்க்கணும், இன்னும் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் என்னென்ன இருக்கு, உங்களுக்கு எந்த இடம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதை போய் நம்ம வீடியோ எடுத்து போடுவோம். இப்போ நம்ம நைட் எடுத்து போட்டோம். இதே போல பகல்லையும் புக்கெட் பிந்தாங் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பகல்லையும் ஒரு வீடியோ எடுப்போம். இன்னும் இந்த புக்கெட் பிந்தாங் வர்றதுக்கு எப்படி, ட்ரெயின்ல வர்றது எப்படி, பஸ்ல வர்றது எப்படி, மலேசியா ஏர்போர்ட் எப்படி இருக்கும், மலேசியா ஏர்போர்ட்ல இருந்து எப்படி வெளியாகி வர்றது, சிட்டிக்குள்ள வர்றது எப்படி, கேஎல் சிட்டிக்குள்ள பெஸ்ட் ஹோட்டல்லாம் என்ன, இப்படி நிறைய வீடியோ நம்ம நிறைய போட்டிருக்கோம். பழைய வீடியோ 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டா அதை பாருங்க. அப்படி இல்லைன்னா திரும்ப நான் எடுத்து போடுறேன். கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, அடுத்த நல்ல சிறப்பான வீடியோல சந்திப்போம். டாடா பை பை.